சொல்லுங்க. நான் தனியா மாட்டிக்கிட்டு அழுகிறேன். அம்மா நீ அதை சொல்லிட்டு போம்மா. குரூர் சிங்க பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா உங்கள? அப்பா அப்பா உங்க பையனோட நிலைமைய பாத்தீங்களாப்பா? எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீ 2 இளவரசிகளையும் கூட்டிக்கிட்டு ஏன் விஜயநகரத்துக்கு போன? அவங்களை திரும்பவும் கூட்டிட்டு வந்துரு, இல்லன்னா மகாராஜா உன் தலையை வெட்டிடுவாரு. அப்பா நான் எப்படி திரும்ப வருவேன்ப்பா? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்கப்பா. போய் அவங்களை தேடு சீக்கிரம். அவங்க வராங்க. அவங்க பார்வை பட்டாலே கதை முடிஞ்சிருச்சு. அவங்க வரட்டும். இதை திரும்பவும் கேட்டுட்டியா? இதை திரும்ப திரும்ப தொலைச்சா ஆபசகனம். அம்மா உன்னை தர்பாருக்கு வர சொல்லியிருக்காங்க. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம். வரலன்னு சொல்லிட்டு நில்லு. நீ உன் மனைவி விட்டுட்டு போறியா இல்ல விஜயநகரத்து இளவரசியை விட்டுட்டு போறியா? மனைவியாக நீ விரும்பல, அப்புறம் இளவரசியாவும் நான் ஆயிட்டேன். விஜயநகரத்து இளவரசி. ஆனா நீதான் ராஜகுமாரனை காதலிக்கலையே. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல. அந்த உறவுப்படி நான் ராணி ஐராவதியோட மருமக, விஜயநகரத்து இளவரசி, அப்புறம் உன்னோட மனைவி. அதனால தர்மப்படி நான் மாமியாரோட சடங்கை நிறைவேற்றுவேன். புருஷனே வேண்டாமா? மாமியார் மட்டும் வேணுமா? உனக்கு என்னதான் வேணும்? நீ ரொம்ப பெரிய மாயக்காரிதான். வெளியே ஒன்று நடிக்கிற, உள்ளுக்குள்ள வேற என்னவோ. ரொம்ப சீக்கிரமாவே உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். பார்த்துக்கிட்டே இரு. ஓம் நம சிவாய. 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 அது என்ன சத்தம்? ஓம் நம சிவாய. 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 யார் இவங்க? ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இவங்க அகோரிங்க, ரொம்ப பயங்கரமானவங்க. பார்த்தாலே இறந்து போயிடுவோம். கோபம் வந்துச்சுன்னா அவங்க கடுமையா சபிப்பாங்க. அதை அனுபவிச்சே ஆகணும். வாங்க வாங்க, உங்களை விஜயநகர அரண்மனைக்கு வரவேற்கிறேன். இங்க யாரோ இருக்காங்க. கொல்ல பாக்குறீங்க? எங்களை பார்த்த உடனே எல்லாரும் தலையை குனிஞ்சிருவாங்க. பாரு, எவ்வளவு பெரிய ராணி, விஜயநகரத்தோட மகாராணி. அவங்களே எங்க முன்னாடி தலையை குனிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எந்த பயமும் இல்லாம எங்க கண்களை நேருக்கு நேரா பாப்ப? தப்பு செய்யறவங்க தான் தலையை குனிவாங்க. மனசுல பாவம் இருக்கிறவங்க தான் நேரா பார்க்க மாட்டாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, பாவமும் பண்ணல. நான் எதுக்காக தலையை குனினா? ஐராவதி, புனிதமான கோட்டை வாசல் கிட்ட நின்னு நான் சொல்றேன். அதே வடிவம், அதே வண்ணம், அதே ஒளி வீசுற கண்கள், அதே துணிச்சல், அதே நம்பிக்கை. அப்படி ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க கண்கள்ல எப்பவுமே நாங்க பயத்தை பார்த்ததே இல்லை. அவங்க தான் உன்னோட பெரிய எதிரி, ராணி ரத்னபிரபா. ரத்னபிரபாவோட அம்சம் அவ.
ஆனா அந்த ராணி எங்க கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே செயல இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ணிருக்கா. இவ ரத்ன பிரபாவோட அம்சம். ஆமா, இவ ரத்ன பிரபாவோட அம்சம் தான். ரத்ன பிரபாவோட அம்சம். ரத்ன பிரபாவா? விஜயநகரத்தோட ராணி ரத்ன பிரபா. அவ விஷத்தை கூட விஷ்ணுவா மாத்துவா, பிரம்மத்தைய பிரம்மனாக்குவா, சங்க கூட சங்கரனா ஆக்குவா, துர்கதிய துர்காவா ஆக்குவா. அந்த ஒரே ஒரு ராணி தான் எங்களை மாதிரி அகோரிகளுக்காக எந்த மாயமும் செய்யாம நாங்க சொன்ன சடங்குகளை நிறைவேற்றி இருக்கா. அகோரிகளான எங்களுக்காக ஒரு மாபெரும் விருந்தைய கொடுத்தா. அவளோட நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு, அவளோட குணமும் உனக்கு இருக்கா? நாங்க அகோரிகள் 22 வருஷத்துக்கு ஒரு முறை தான் விருந்து சாப்பிடுவோம். போ, எங்களுக்காக ஒரு பெரிய விருந்த தயார் பண்ணு. நாங்க 101 பேர் இருக்கோம். நீ போய் 101 பேருக்கும் மாபெரும் விருந்த தயார் பண்ணு. மாபெரும் விருந்தா? 101 பேருக்கா? வெறும் அரை பொழுது நேரத்துல. இன்னைக்கு அகோரிகளான எங்களுக்கு நீ விருந்து படைக்கலனா உன்னை நாங்க பயங்கரமா சபிச்சிருவோம். அதுக்கப்புறம் உன் அழகான வடிவம் அருவருப்பாயிடும். உன்னாலேயே உன் உருவத்தை பார்க்க முடியாது. எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிற கொடுமை உனக்கு வந்துடும். வேணாம், அப்படி எதுவும் நடக்காது. சந்திரகாந்தா உங்களுக்கு பெரிய விருந்து படைப்பா. அவ தனியா பண்ணணும் வீரா. எல்லாத்தையும் அவ தனியா தான் பண்ணணும். யாரும் அவளுக்கு உதவக்கூடாது. ஆனானாலும் சரி, பொண்ணானாலும் சரி. அப்படி யாராவது செஞ்சா அகோரிகளுடைய சாபத்தால சாகுவாங்க. இவ்ளோ பெரிய விருந்து தனியா நான் எப்படி பண்ணுவேன்? தண்ணியில தான் உன் ஆட்டம் எல்லாம் மீனே. இது தண்ணி இல்ல, தர. உன் அழகுல மயக்கி என் மகன் வீராவை கட்டி போட்டிருக்கல்ல, இனிமே பார், உன்னோட அதே அழகு அருவருப்பாக போகுது. இனி எதை நீ உன் பலன் நினைக்கிறியோ அதுவே உன் பலவீனமாகும். மீனவ பெண் மாபெரும் விருந்து படைக்க போறாளா? நான் தயார் பண்றேன். ஆனா உங்களை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி விருந்த நான் சமைச்சிட்டேன்னா எனக்கு என்ன பரிசு தருவீங்க? பரிசா? ஆமா, செய்யலன்னா சபிப்பாங்கன்னா செஞ்சா ஏதாவது பரிசு தரணும்ல. எனக்கு பரிசு வேணும். உனக்கு என்ன வேணும்? விஜயநகரம். விஜயநகரத்தோட மருமகளா, இந்த நாட்டோட அரசியா, நாட்டோட அரியணை சாதாரணமா யாருக்கும் கிடைச்சிடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்படிதான் செய்யணும். நான் 101 பேருக்கும் மாபெரும் விருந்து படைச்சிட்டேன்னா எனக்கும் அரசவையில அரியணை வேணும். இளவரசிங்கிற அந்தஸ்தும் ஆட்சி பொறுப்பும் வேணும். கண்டிப்பா நடக்கும். போய் மாபெரும் விருந்த தயார் பண்ணு. உன்னோட நேரம் வெறும் அரை பொழுதுதான். அதுக்குள்ள நீ பண்ணலனா உனக்கு சாபம் கிடைக்கும், இல்லனா அரியணை கிடைக்கும். மிகப்பெரிய மாயாவி மட்டும்தான் இவ்வளோ பெரிய சவாலை ஏத்துப்பா. நீ மாயாவிங்கிறத மறைச்சு என்கிட்ட பெரிய தப்பு பண்ணிட்ட சந்திரகாந்தா. பாத்தியா, அரண்மனைக்கு வந்ததும் மீன்காருக்கு இளவரசி ஆகணும்னு ஆசை வந்துச்சு. இல்ல ராணி ஐராவதியாலே இவ்ளோ பெரிய விருந்து பண்ண முடியாது. இவ எப்படி பண்ணுவா? ஐராவதி உதவிதான் கூடாதுன்னு சொன்னா, மாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
எந்த மாயமும் வேலை செய்யல.